இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் கீபோர்ட் ஃபஸ்ட் கிரேடில் டெக்னிக்கல் ஒர்க். ஆல்ரெடி இதில் நான் சில ஸ்கேல்ஸ்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அதை மட்டும் ப்ளே பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ஜி மேஜர் ஸ்கேல் லெஃப்ட் ஹேண்ட் வித் கார்ட்ஸோட இது எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஜி, ஏ, பி, சி, டி, இ, எஃப் ஷார்ப், ஜி. அப்படியே ரிவர்ஸ் வரணும். ஒரு தடவை ஸ்பீடாக ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை நம்ம ப்ளே பண்ணுறோம் இல்லைங்களா, இது கூட கார்ட்ஸும் சேர்த்து ப்ளே பண்ணணும். என்னென்ன கார்டுன்னா ஜி மேஜர், அதுக்கப்புறம் டி மேஜர். ஆனால் இந்த டி மேஜரை இன்வெர்ஷனில் இப்படி பிடிக்காம இப்படி ப்ளே பண்ணும். எஃப் ஷார்ப் ஃபர்ஸ்ட் வர மாதிரி, எஃப் ஷார்ப், ஏ, அதுக்கப்புறம் டி, இப்படி வர மாதிரி. அதாவது ஜி மேஜர், டி மேஜர். இப்போ ஸ்டார்டிங்ல ஜி மேஜரை வச்சு ப்ளே பண்ண போறீங்க. இந்த எஃப் ஷார்ப் வரப்போ டி மேஜர், ஜி மேஜர். இந்த பி வரப்போ திரும்பவும் ஜி மேஜர் வந்துடும். இன்னொரு தடவை ப்ளே பண்றேன். டி மேஜர், ஜி மேஜர், ஓகே. செகண்ட் டி மைனர் ஹார்மோனிக். இதை லெஃப்ட் ஹேண்டில் ப்ளே பண்ண போகிறோம். இதில் என்னென்ன நோட் வருதுன்னா டி, இ, எஃப், ஜி, ஏ, ஏ ஷார்ப் மிடில் ஃபிங்கர், சி ஷார்ப், டி. திரும்ப அப்படியே ரிவர்ஸ். அதாவது டி ஹார்மோனிக் மைனரை லெஃப்ட் ஹேண்டில் ப்ளே பண்ணோம். ஓகே, அடுத்து தேர்ட் டோரியன் ஸ்கேல் ஆன் ஜி மேஜர். இது வந்து ரைட் ஹேண்டில் ஜி, ஏ, ஏ ஷார்ப், சி, டி, இ, எஃப், ஜி. திரும்ப அப்படியே ரிவர்ஸ். இன்னொரு தடவை ப்ளே பண்றேன். ஓகே, ஃபோர்த் ஒன் ஜி மேஜர் பென்டடானிக் ஸ்கேல் லெஃப்ட் ஹேண்ட். இதில் ஜி, ஏ, பி, டி, இ, டி, பி, ஏ, ஜி. இதை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ப்ளே பண்ணணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம் ப்ளூ ஸ்கேல் ஆன் டி மேஜர். இதை நீங்கள் ரைட் ஹேண்டில் ப்ளே பண்ணுவீங்க. டி, எஃப், ஜி, ஜி ஷார்ப், ஏ, சி, டி. திரும்ப அப்படியே ரிவர்ஸ். நான் என்ன ஃபிங்கர் யூஸ் பண்றேன்னு பார்த்துக்கோங்க. திரும்ப ப்ளே பண்றேன். ஓகே, அடுத்து குரோமேட்டிக் ஸ்கேல் ஸ்டார்டிங் ஆன் டி. இது எப்படி ப்ளே பண்ணா டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப். அந்த மாதிரி எந்த நோட்டையும் விடாம அடுத்த டி வரைக்கும் போகணும். ஆனால் இதில் என்னன்னா நீங்க ஒரே டைம்ல ரெண்டு சைட்லையும் வாசிக்கணும். அதாவது இப்போ இந்த ரெண்டு நோட்டு, அடுத்து இந்த ரெண்டு நோட். அதாவது இந்த டிலேருந்து இந்த எந்த நோட்டையும் விடாமல் எங்கேயும் போகணும், இந்த டிலேருந்து எந்த நோட்டையும் விடாமல் இந்த நோட் வரைக்கும் வாசிச்சுட்டு போகணும் ஒரு சேம் டைமில்.
இந்த டீலேருந்து அடுத்த டீக்கு போய்ட்டு திரும்பவும் அடுத்த டீலேருந்து திரும்ப இந்த ஸ்டார்டிங் டீக்கே வந்துடணும். அதுக்கப்புறம் கார்ட் ப்ராக்ரெஷன் 1-5-1, இது டி மைனரில் வெறும் கார்ட்ஸ் தான் வாசிக்க போகிறீங்க. டி மைனர், ஏ மேஜர், டி மைனர். ஓகே, அவ்வளோதான். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.